ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை நமக்காக செஞ்சு கொடுக்கறதுக்காக நமக்கு இணைஞ்சிருக்காங்க யோகாம்பலம்மா. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கொஞ்சம் கர்நாடகா ஸ்டைல் போலாமா? ஒன்று வந்து ஸ்வீட்டில் ரைஸ் ஹல்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் அல்வா தான், ஹல்பாய் அப்படிம்பாவால. அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அல்வாய். ஹல்பாய் ஹல்பாய். நம்மள மாதிரி அவ்வளோ முந்திரி பாதாம் அது இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அரிசியும் தேங்காயும் நல்லா அரைச்சி வெல்லத்தை போட்டு கலந்து பண்ணுறது தான். நெய்யுமே ரொம்பலாம் தேவையாக இருக்காது, கம்மியாக விட்டு பண்ணினாலே ரொம்ப ஜோராக வருது. இன்னொன்று வந்து மத்தூர் வடை. மத்தூர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர். அந்த ஊர் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போச்சு, அங்கே மட்டும்தான் கிடைக்கும் அந்த மத்தூர் வடை. அரிசி வடை. அரிசி மாவில் வடை பண்ண முடியும்னு சொன்னால் நம்ப முடியறதா? நம்ம உளுந்தில் சாப்பிட்ருப்போம், அவலில் சாப்பிட்ருப்போம், ரவையில் சாப்பிட்ருப்போம், எல்லாத்துலேயும் சாப்பிட்ருப்போம். மத்தூர் வடை வந்து அரிசி மாவில் பண்ணுறது. ஓகே, மத்தூர் அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது மட்டும் கிடைக்கக்கூடிய வடை உங்கள் வீட்லேயும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பேசிக் வந்துட்டு அரிசி தான் ரெண்டுத்துக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா. ஊற வச்ச பச்சரிசி 1 கப். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமா? இன்னும் ஒரு 2 hours கிட்ட ஊற வச்சுருவோம். அப்போ தான் நைஸாக அரையும். அது இதே அளவு தேங்காய், எதில் அரிசி எடுத்துனோமோ அதே அளவு வெல்லம், கப் வெல்லம். ஒரே கப்பில் அரிசி தேங்காய் வெல்லம். இது வந்து அப்படியே திதிக்கெல்லாம் இருக்காது, திதிப்பாக இருக்கும், அவ்வளோதான். அல்வானா அப்படியே ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது அப்படி இருக்காது. இது தண்ணி கொடுத்துருவோம். ஸ்வீட்னஸும் மீடியமாக இருக்கும். கீயும் அந்தளவுக்கு ஆட் பண்ண தேவையில்லை, நட்ஸும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மினிமலான பொருளை வச்சு கூட வச்சு பண்ணிடலாம். 1 கப் தண்ணி விடுறேன். ரெண்டு கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் நல்லா கரையட்டும்ப்பா, அப்புறம் வடிகட்டிக்கலாம். இந்த இதுலேயும் ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விடுறேன். முதல்ல ஒரு 1/4 கப் விட்டுக்கிறேன். நல்லா அரைக்கட்டும், அப்புறமா இன்னொரு 1/4 கப் விட்டுக்கலாம். பாக்கி இருக்கிற தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு அரைக்கணுமா? நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுமா? இது நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கோமா? கொதி வரத்துக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ பொதுவாக மற்ற ஸ்வீட்ஸ்லாம் கீ ஊற்றிட்ட பிறகு நம்ம ஆட் பண்ணுவோம், இது அப்படி இல்லை. ஆமாம், இது வந்து கலர ஆரம்பித்ததும் கையோட கலரிண்டே இருக்கணும். குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, வெல்லம் கொதி வரதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கரைச்சிட்டு அது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதே வெசலில் நம்ம வந்துட்டு இந்த அரிசி அண்ட் தென் தேங்காய் அரைச்ச கலவையை ஊற்றி நம்ம கிண்டுறோம். திருப்பி எகெயின் வெல்லம் கொதி நிலைக்கு வந்துடக்கூடாது. அப்படி அந்த மாதிரி இதில் நீங்கள் இதை விட்டேன்னா கட்டி 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 கட்டியாக ஆகும். அதுக்கப்புறம் அதை கரைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு தடவை கஷ்டப்படும். என்னதான் மற்ற அல்வா மாதிரி இந்த அல்வாய்க்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், முந்திரி பருப்பு அந்தளவுக்கு தேவையில்லை, நெய் தேவையில்லைன்னு சொன்னாலும் யூனிவர்சல் ரூல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான். அப்படி இல்லைன்னா அடியில் உட்காந்துரும். அரிசி மாவு இல்லையா, அப்புறம் அது கட்டி கட்டியாக பால் கொழுக்கட்டியாக வரும். பொதுவாக அது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்லாம் செய்யும்போது குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்காக செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது ட்ரெடிஷன் இருக்காமா இந்த ஸ்வீட்டுக்கு?
இது வந்து அரிசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து திங்கள் மண்டே அன்னைக்கு சுவாமிக்கு பண்ணுறது தான். நீங்கள் நவராத்திரி போது திங்கக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது இந்த ரைஸ் அல்வா பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது. இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வாலாம் பண்ணுறச்சே நமக்கு அப்படி அங்கங்கே இதுவாகும், சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி வரும். பட் இது கரெக்டாக ஆயின்றிருக்குன்னு அர்த்தம். இப்படி இருக்க வழியே ரொம்ப அழகாக சீக்கிரம் திரண்டு வந்துடும். நீங்கள் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நிறைய பண்ணுறீங்க, நிறைய டிஷ்ஷஸ் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, எல்லாமே ஓகே. பட் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எந்த ஒரு குசின் ரொம்ப பிடிக்கும்? நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடா இல்லைனா கன்னடிக்கா? தமிழ்நாட்டு சாப்பாடு எனக்கு எது பிடிக்காது, எல்லாமே பிடிக்கும். ஜென்ரலாகவே எனக்கு ஃபுட் வந்து பிடிக்காதுன்றது வந்து ரொம்ப கம்மி, எல்லாமே பிடிக்கும். அதில் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ட்ரா, பிகாஸ் நம்ம குழந்தையிலேருந்து அது சாப்பிட்டு பழகி அந்த நாக்கு ருசி கண்டு போயிருக்கு. இது பார்த்தேன்னா இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குன்னு பயப்படாதீங்கோ. இது கலரிண்டே இருந்தோன்னா இது அத்தனையும் போயிடும். சட்டுன்னு கட்டிப்பட்டுடுச்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் சிம்ல வச்சு கிளறிட்டே இருக்க வேண்டியது அவசியம். இந்த கட்டி கட்டியாக ஆறுது தான் அதோட இது. கண்டிப்பாக இப்படி ஆகும், பயப்படாதீங்க. அதை பற்றி ஜோராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் ஏலக்காய் பொடி போடலாம்ப்பா. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். நெய்மா இப்போ தான் நெய்யே விட போகிறோம். இந்த ஒரு கப் இதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் நெய் போடும். ஒட்டாமல் சுற்றுற மாதிரி வருது, தெரியுதா? பட் இதில் கண்டிப்பாக ஹவா வந்து முந்திரி பருப்புலாம் யூஸ் பண்ண மாட்டா. மேலே அழகுக்கோனா நீங்கள் முந்திரி பருப்பு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படியே தான் வச்சுப்பா. ப்ளஸ் தட்டில் கொட்டி துண்டமாக போட்டுருவா. ஓ, அந்த ஷேப்புக்கு வருமா? அழகாக வரும். ஸோ இது தயாராகிடுது. தட்டு கொடுங்க. தட்டு எப்படி ப்ளீஸ் பண்ணிக்கணுமா மாமி? நெய் கொடுத்துருமா. வெரி சிம்பிள், ஈஸியும் கூட. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், ஒரு பக்கம் வெல்லம் கரைக்கணும், இன்னொரு பக்கம் அரைக்கணும் அப்படிலாம் நினச்சேன். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருந்தது. ஆஹா, பதம் தப்பிடும் போல், நமக்குலாம் கஷ்டம் போல் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். அடுப்பை அரைச்சிடுறேன்ப்பா. நெய் விடுங்க, மேலே ஒரு 8 ஸ்பூன். ஸோ சூடாக இருக்கும் போதே ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஆமாம், இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம துண்டம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆமாம், குயிக்காக முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்வீட் ட்ரை பண்ணணும் வீட்டில் நினச்சிங்கன்னா தாராளமாக ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். கண்டிப்பாக இது நல்லா செட் ஆகட்டும்ப்பா. அதுக்குள்ளே மத்தூர் வடைக்கு வேணுங்கிறதெல்லாம் பிசைஞ்சு வடை தட்டிட்டு கடைசியாக இதை கட் பண்ணி உங்களுக்கு ஸ்வீட் தயாராகி காத்துட்ருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு மத்தூர் வடை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓஎஸ். ஒரு பவுல் கொடுத்துருங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் எண்ணெயை சுட வச்சுக்கலாம். ஏன்னா இதில் மாவில் நம்ம சுட சுட எண்ணெய் விடணும். அரிசி மாவு கொடுங்க. 1 கப் அரிசி மாவு,
ரவா, ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ரவா போட்டுக்கணும். வறுத்த நிலக்கடலை பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இது பொடி பண்ணுறதுனா ஒன்றும் பாதியமாக குறை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இஞ்சி மாதிரி திருகி எடுத்துக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு வெங்காயம், நல்லா ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய்ப்பா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட விடலாம். கொஞ்சம் அப்படி நீங்களாம் கைப்படாதீங்க, ஸ்பூனால் தள்ளி விட்டு பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி விட்டு பிசையலாம். இது மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம விட்டுருக்க எண்ணெயெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதுக்கு அடையாளம் நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கணும். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அதுவும் தண்ணி விட்டு பிசையலாம்ப்பா. தண்ணி எந்த அளவுக்கு விட்டுக்கலாமா? இது எந்த பதத்தில் நம்ம பிசைவது? நல்ல வடை தட்டுற மாவு பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் விட்டு பாருங்க, ஒரு அரிசி மாவு ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும். அதுக்கு இவ்வளோதான் தேவைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம இப்போ ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா வெங்காயத்தில் வேறு தண்ணி இருக்கும், டிஃபரன்ஸ் பார்த்து விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒரு உளுந்த வடை இல்லை மெது வடைக்கு தேவையான ஒரு அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நாளையெல்லாம் ஊறணும்னு அவசியமே இல்லை. எண்ணெய் இந்த பக்கம் காய வச்சுட்டு இந்த பக்கம் மாவு பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி வாழையில் ஆர் பேப்பர் ஷீட் ஏதாவது எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொடுங்கம்மா, ஜஸ்ட் இது ஒட்டாமல் வரத்துக்கு தான். பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம், ரொம்ப தடியாகவும் வேண்டாம், மீடியம் இதில் தட்டிக்கோங்க. நிச்சயமாக இந்த மத்தூர் சைட் போயிருக்கிறவா எல்லாரும் இந்த வடையை ட்ரெயினில் சாப்பிட்ருப்பேன். அப்படின்னா இந்த லெவலில் இருக்கும். எண்ணெயில் போடலாம். அடுப்பு சின்னதாக்கிக்கோங்க. ஒரு தட்டை, ஒரு அதிரசம் அந்த ஒரு சைஸ்க்கு அந்த தின்னஸ்க்கு எடுத்துக்கிட்டா போதும். ஆமாம், அது கொஞ்சம் நாழி ஆகும். நிதானமாக தான் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய எந்த வடையெல்லாம் ஆன மாதிரி டக்கு 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 முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. பார்த்தேன்னா இப்போயும் உங்களுக்கு கலர் மாதிரி இருக்குது, தெரியறதா?
மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கத்தி தெரியாப்பா? இது நல்லா ஆறினா அழகாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் நமக்கு இன்னும் சூடு இருக்குது, ஆனால் இது வெந்துடுத்து நல்லா. அப்படி டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி டேஸ்ட் பண்ணுறேன், உனக்கே தெரியும். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆறுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லாதனால நான் திரும்ப டேஸ்டிங்க்கு போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? வடையை பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இந்த அல்வாவை இதில் எடுத்து போட்டுறேன். நல்ல துண்ட துண்டமாக ஜோராக வரும்ப்பா. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனா இந்த மாதிரி துண்ட துண்டமாக வரும். ரைஸ் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வச்ச பச்சரிசி 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் பொடி, நெய் ஒரு 4-5 ஸ்பூன். பச்சரிசி ஒன்றா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரிசி தேங்காய் எல்லாத்தையும் 2 ஒன்றா போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 கப் வெல்லத்தை போட்டு அதுக்கு 2 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி அதே கடாயில் விட்டுட்டு அரைச்ச விழுதியும் அதில் விட்டு நல்லா கிண்ட ஆரம்பிங்கோ. நல்லா ஒத்தா மாதிரி சேர்ந்து வர சமயத்தில் அதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா இழுத்து கலர்னெல்லாம் ஜோராக அது திரண்டு வந்துடும். அப்புறம் ஒரு தட்டில் வந்து நெய் தடவி ஏலக்காய் பொடி தூவின இந்த கலவையை தூக்கி அதில் கொட்டி ஆற விட்டு துண்டம் போட்டு எடுத்தேன்னா ஜோரான ரைஸ் ஹல்வா தயார். மத்தூர் வடை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, ரவா 2 ஸ்பூன் 1 கப் எடுத்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலையை வந்து பொடி பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணி, இஞ்சி துருவினது, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், எள்ளு 1 ஸ்பூன், வெங்காயம், எண்ணெய், கொத்தமல்லி, பெருங்காய பொடியும் போட்டு சூடான எண்ணெய் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இழுத்து பிசைஞ்செல்லாம் வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு இலையிலையோ பிளாஸ்டிக் ஷீட்லேயோ எண்ணெயை தடவி சூடான எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்தெல்லாம் ஜோரான மத்தூர் வடை தயார். ஹலுபாயும் மத்தூர் வடையும்ப்பா. ரைஸ் ஹல்வா நான் ஆல்ரெடி முடிஞ்சோன்னே சுட சுட எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஈஸியாக பண்ணுறதுனால டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பர். அண்ட் தென் வடை வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக இருக்குது. கிராக் ஆகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த வடையோட டேஸ்ட், அங்கங்கே ஆனியன், பச்சை மிளகா எல்லாத்தோட டேஸ்ட்டுமே நம்ம வாயில் அடிப்படுது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டிஷ். இந்த 2த்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until this is me Kritika and then யோகாம்பாலா மட்டும் bye from you all. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் அல்வா செய்ய பால் எவ்வளவு எடுக்க வேண்டும் என திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.